everyone, welcome to today's episode. So இன்னைக்கு இந்த எபிசோட்ல உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாட்டர்டே மார்னிங்கே வந்து கிளம்பியாச்சு. எங்கப்பா போயிட்டு இருக்கோம்? பல்லு டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்கோம். ஆமா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எதுவும் ப்ராப்ளம்லாம் கிடையாது, ஓரல் கேருக்காக போயிட்டு இருக்கோம். அதாவது அது என்ன சொல்லுவாங்கப்பா, இங்க வந்து கிளீனிங் அப்பாயின்மெண்ட்னு வாங்க, ஹைஜீன் அப்பாயின்மெண்ட், டென்டல் ஹைஜீனுக்காக வந்து போறோம். சரி, எதுக்காக வந்து இதை சொல்றோம் அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட நம்மள்ட்ட இன்சூரன்ஸ் இருக்கும். நம்மளோட எம்ப்ளாயர் வந்து இந்த இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆனா நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டோம். பெர் இயருக்கு 2000 என்னோ பெர் ஹெட்டுக்கு அலோகேட் பண்றாங்க. பட் ஆனா நம்ம அதை யூஸ் பண்றதே கிடையாது. நானுமே யூஸ் பண்ணல. போன வருஷம் அந்த டீத் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் யூஸ் பண்ணாம விட்டோம் 2023ல. நம்ம ரொம்ப பிஸியா இருந்தோம், பல்ல பத்தி யோசிக்கிறோம். அதுதான் சொல்றேன். ஆனா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இங்க இருக்கவங்க கரெக்டா போட்டுருவாங்க அப்பாயின்மெண்ட். மாத்தி 6 month or 8 month once வந்து இந்த கிளீனப் அப்பாயின்மெண்ட் வந்து போட்டுருவாங்க. நாங்களுமே யூஎஸ்ல இருக்கும் போது ரெகுலரா போயிட்டு இருந்தோம். அப்புறம் இங்க வந்து 1 year மிஸ் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து டென்டல் கிளீனப் போனோம். ஆக்சுவலாக இன்னைக்கு 2 பேருக்கும் அப்பாயின்மெண்ட் இருக்கு. நான் வந்து 1 month பேக் போனேன் அந்த கிளீனப்க்கு வந்து டாக்டர் கன்சல்டேஷன் இன்னைக்கு. இவங்க இன்னைக்கு தான் கிளீனப் போறாங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஈஸ்வருக்கு வந்து ஒரு டவுட் கேட்க வேண்டியது இருக்கு. அதே டவுட்டு தான் லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவரோட அந்த பேபி டீத் விழறதுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு டீத் வந்து வளர்ந்துருச்சு. அப்போ போய் கேட்டோம், ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு அது ஆட்டோமேட்டிக்காக விழுந்துரும், இல்லை ஷேக் பண்ணிக்கிட்டே இருங்கன்னாங்க. பக்கத்தில் இருக்க பல்லும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே வந்திருக்கு, ஆனால் அது ஷேக்கே ஆக மாட்டேங்குது. முன்னாடி பல்லாவது ஷேக் ஆச்சு, ஆட்டி விழுந்துருச்சு ஒரே இடத்துல. ஷேக்கே ஆக மாட்டேங்குது. ஸோ அவருக்கும் வந்து கேட்கணும் என்ன பண்றதுன்னு. அவருக்கான அப்பாயின்மெண்ட் போடலை. இல்லை இது விழுந்துருமா இல்லை அப்பாயின்மெண்ட் போட்டு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் அவருக்கும் வந்து போட்டுட்டு வரணும். மார்னிங் 7:40 வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. யூஸ்வலாக சாட்டர்டே சண்டேனா ஒரு ரிலாக்ஸாக தூங்கி எந்திரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு தான் எல்லாருக்கும் வேற நல்லா தூக்கம் வேற வருது. எக்ஸாக்டா 7 மணிக்கு ஏஞ்சி ஐயோ டைம் ஆயிடுச்சோ, ஏன்னா வெயில் வந்துருச்சு நல்லா வீட்டுக்குள்ள. ஏஞ்சி பார்த்தா 7 மணி. ஓகேன்னு எல்லாரும் எந்திரிச்சு லைனா ட்ரெஸ் மாத்திட்டு பல்ல விளக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு இன்னைக்கு டென்டலுக்கு. ஸோ போய் டென்டல் அப்பாயின்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வந்து இன்னைய டே எப்படி போகுது. அண்ட் நேற்று வந்து நான் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். நேற்று வந்து ஈஸ்வர் ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பேரண்ட்ஸு, கார்டியன் அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்க வந்து அவங்க கிளாஸ் ரூம்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், ஸ்கூலை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஃபியூ கிளிப்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுவும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஆட் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மாலுக்கு வந்தாச்சு. மிக்மேக் மால் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். காலையில் 8 மணிக்கு யாருமே இல்லை. எல்லாம் கடையை திறக்கிறவங்களாம் மட்டும் வந்திருக்காங்க போல். கிளீனிங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். இன்னம்மா போங்க. Celebrating 50 years. மேல இருந்துச்சு இங்கே ஈக்கா கல்ல. கேஃபெட்டேரியா திறக்க போறாங்க போல இருக்கு எல்லாம். என்னோட கிளீனப் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஃபுல்லாக வந்து டென்டல் செக்கப் பண்ணாங்க. பண்ணிவிட்டு நோ ப்ராப்ளம், ஹெல்தி டீத்னு சொல்லிட்டாங்க. தமிழுக்கு வந்து கிளீனப் போயிட்டுருக்கு. மீன் வாயில் 2 பசங்களையும் மாலில் வச்சு பார்த்துக்கிறேன். மால் 9:30 தான் ஓப்பன் ஆகும் போல். எனக்கு 8:30 முடிஞ்சிருச்சு, ஒரு அரை மணி நேரத்தில். என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு காட்டுறேன் பாருங்கள். எங்கடா போகிறீங்க? ரியான் ஏஞ்சி வாக் பண்ண. ரியான் உனக்கு வாக் பண்ண தெரியும்டா, ஏஞ்சி. இந்த கேஃபெட்டேரியாவில் இருக்க ஃபுட்டெல்லாம் 9:30 தான் திறப்பாங்க போல்.
இன்றைக்கி ஷாப்புமே 9:30 தான் எல்லாம் ஓப்பன். நாங்கள் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல, இங்கே சாப்பிட்டுக்கலாம். எப்படியாவது டிம் ஓப்பன் பண்ணிடுவான்னு நினச்சேன். இன்னும் டிம்மும் ஓப்பன் பண்ண மாதிரி தெரியல. அங்கே நிற்கிறாங்க, ஆனால் ஃபியூ பீப்புள்ஸ் இங்கே பாருங்கள் நிற்கிறாங்க. சரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்னது ஏன் ஸ்டாலரையே போட்டு ஆட்டுறீங்க? மாலில் நட பழகிட்டு இருக்காரு பாருங்க. வெயில் இப்பதான் உள்ள வருது. சூரியன் அடிக்குது. Grab for 7, 2 for 7 ஆஃபர் இருந்துச்சு. நான் 2 வாங்கிட்டேன். ஓகே சரியா, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று வாங்கிட்டேன். நீ ஹாஃப் மட்டும் சாப்பிடு, நீ கிராப் சாப்பிடு, சாசஸ் கிராப் சாப்பிடு. காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிம்பிட்ஸ் வாங்கியாச்சு. இவர் வந்து பேகல் சாப்பிட்டுட்ருக்காரு வித் க்ரீம் சீஸு அண்ட் ரேப் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் சொல்லிட்டு போகிறாங்க. ஏதோ வந்து 2 for 7 சொல்லி போட்டிருக்காங்களாம் டிம் ஹார்ட்டன்ஸில். மற்ற எந்தெந்த கடை திறந்துருக்குன்னு தெரியல. A&W திறந்துருக்கு, மற்றதெல்லாம் லைட் எரியுது. பட் திறந்துருக்கான்னு எனக்கு தெரியல, ஏன்னா யாருமே இல்லை, வேலை செய்கிறவங்க கூட காணோம். டிம் மட்டும்தான் காலையில் எல்லோரும் லைனில் நின்னாங்க. ஸோ நானும் போய் லைனில் நின்று வாங்கிட்டேன் காலையிலே. இப்போ தான் வந்து தமிழ் வந்தாங்க, அவங்களுக்கு க்ளீனப் முடிஞ்சு. ஸோ வரட்டும், என்ன பண்ணாங்கன்னு கேட்கலாம். என்னாச்சு, என்ன வேணும்? எனக்கு நிறைய ஸோ ஃபார்மர்ஸ் ரேப் என்ன என்னன்னு கேட்டேன். ஓவராக பண்ணி சாப்பிடு, அதை சாப்பிடு, அதை வச்சுட்டு அதை சாப்பிடு, எடுத்து சாப்பிடு. எல்லாம் டார்டிலாக்குள்ள பொட்டலம் கட்டினது தான். அவங்களுக்கு 10 மணிக்கு இப்பதான் மால்ல எல்லாம் ஓப்பன் ஆகுதான். டாமினோ வச்சு ஏதோ பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Come watch our 8,000 Domino topple today at want to hire. ஓ இந்த மாதிரி ஹையரும் பண்ணிக்கலாம் போல இருக்கு. டாமினோ மேன் இது மாதிரிலாம் பில்டு பண்ணுவாங்களா? ஸோ இதுதான் அதோ பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல ஈஷு, லுக் அட் தட். இட்ஸ் ஸோ குட். ஆமாம், ஏதாவது பில்ட் பண்ணுவாங்க மார்பிள்ஸும் வச்சு. இங்கே 8,000 டாமினோஸ் வச்சு இப்போ பில்ட் பண்ண போகிறாங்களாம். செம கூலாக இருக்குது. எப்போ கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு தான் தெரியல. அடுத்து நமக்கு வேலை இருக்குது, போயே ஆகணும். ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது. பட் செம்ம கூலாக இருக்குது. இது புஷ் பண்ணும்போது தான் செம்ம அழகாக இருக்கும். எவ்ரி திங் வில் பி கனெக்டட். ஓகே வாங்க போகலாம். இதோட யூஷுவல் ஸ்பாட். எப்போ மெக்மேக் வந்தாலும் டெக்கத்லான் வராமல் போக மாட்டோம். ஸோ உள்ளே வந்தாச்சு. கடையே 10 மணிக்கு தான் திறக்கிறாங்க. இப்போ தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் வின்டர் கலெக்ஷன்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது, அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பார்த்துட்டு ஏதாவது டீல் இல்லை பெஸ்ட் ரேட் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஷூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளியரன்ஸில் வந்து போட்டிருக்காங்க $16. நார்மலாகவே 18 தான். இது நார்மலாகவும் $18 தான். இது வந்து நம்ம ஸ்கூலுக்கெலாம் வாங்கி கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். பசங்க விளையாடுறதுக்குலாம் க்ரிப்பு பாருங்கள். இதுக்கப்புறம் வின்டரு, ஸோ இந்த க்ரிப்பு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதோ இருக்குது பாருங்கள், இதுதான். டெக்கத்லானில் மெயினாக நாங்கள் பார்க்க வர்றது இதுக்கு தான். ஷூஸ் வந்து செம்மையாக அந்த க்ரிப்போடு வந்து வச்சுருப்பாங்க.
மார்னிங் டென்டலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டில் போய் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஏன்னா ரியானுக்கு வந்து டைப்பர் சேஞ்சிங், அதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்டுற வேலைலாம் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்தோம். பட் ஈஸ்வர் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு பிளேடியம் வந்திருந்தாரு. அவரை பிக் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து நாங்கள் வந்திருக்கோம். வீட்டுக்கு வந்து ஒரு 11 o'clock போல் ரீச் ஆனோன்னு நினைக்கிறேன். 11 o'clock அவர் வந்து உடனே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஃப்ரெண்டே தான். ஸோ அவங்க பிக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவர் வந்து நல்லா விளையாண்டு முடிச்சிட்டாரு பர்த்டே பார்ட்டியில். ஸோ இப்போ நாங்கள் பிக் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் ஷாப்பிங், இதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் வெளில தான் சாப்பிட்ணும். எதுவும் சமைக்கலாம் இல்லை. அவர் ரியானை மட்டும் கொஞ்ச நேரம் ஒரு 1 hour போல் தமிழுக்கும் ஒர்க் இருந்துச்சு. நான் இவரை மீன் வயல் டேக் கேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கிளம்பி வெளில வந்துட்டோம். இப்போ டைம் கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அவரை பிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஹாலிஃபேக்ஸ் பக்கம் ஷாப்பிங் இருக்கு, அதுவும் வந்து பார்க்கணும். அது வந்துட்டாரு. என்ஜாய் பண்ணியா? என்ன சாப்பிட்ட? நான் ஒரு பெப்பரோனி பீஸா சாப்பிட்டியா? சரி உட்கார். ஹாய் ஈஸ்வர், என்ஜாய் பண்ணீங்களா? என்னெல்லாம் விளாண்டீங்க இன்னைக்கு? நிறைய விளையாண்டோம். வாட்ச் எங்க கையில? ஓ, அப்பா கிட்ட. ஓ சரி. பண்ணி அவர் விளாண்டதுக்கு இன்னைக்கு இது விளாண்டதுக்கா இல்லை அவங்க கிஃப்ட் கொடுத்தாங்களா தங்கம்? விளாண்டு வாங்குனீங்களா? சூப்பர் டீச்சர்லும். 380. ஓகே. So 380. ये नारा बच्चे. காட்டு பயல குஞ்சி போடா என்ன நடக்குது? ஸ்கூல் கேம்ல ஏதாவது நடக்கும், சாக்கர் கேம். தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஏதோ திருவிழா நடக்கிற மாதிரி கலர் கலர் கலரா தெரியுது. ஸ்டேடியம்ல ஏதோ கேம் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்தாதான் தெரியுது என்னெல்லாம் நடக்குதுன்னு. வெளில வரலன்னா என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. பேட்டியோலாம் கட்டி வச்சு செட்டில் ஆயிட்டாங்களோ? அன்அஃபோர்டபுளா எல்லா விஷயமும் போயிட்டு இருந்தா சம்பாதிக்க முடியல, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கான இந்த பக்கம் டெலோஸ் யூனிவர்சிட்டி, இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல், அதுக்கு மத்தியில் இப்படி கொடுத்துருக்காங்களே டவுன் டவுனில். நிறைய பேர் டென்ட்டு வேனுன்னு லைஃபே மாறுது. நம்மளுக்குலாம் ஒரு உண்மையை சொல்லணும்னா இப்போ நம்மளால சம்பாதிக்க முடியல, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஊரை பார்த்து போயிடுவோம். நம்ம ஊரை பார்த்து போயிடுவோம். ஊரில் விவசாயம் நல்லா இருக்கு, ஏதோ ஒன்று பண்ணிட்டு திரும்ப ட்ரை பண்ணி வருவோம். நம்ம இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? திரும்ப ஹோம்லெஸ்லேருந்து திரும்ப ஹோம் இருக்கிறதா மாறணும் அப்படின்னா அதுக்கே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது. சரிங்களா? ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆக்சுவலாக. நிறைய பேர் வந்து இந்த ஹோம்லெஸ்லேருந்து அவங்க ஹோம் கொண்டு போகிறதுக்கு OMCA நிறைய அதுக்குன்னு சில தொண்டு நிறுவனம் இருக்குது. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க ஆக்சுவலாக. ஸோ ஹாலிஃபேக்ஸ் டவுன் டவுனுக்கு வந்துட்டோம். ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்பிட வந்தாச்சு. டைம் 2:30 மேலே ஆனதுனால வேறு எந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லை. அதனால் அடாக்கே வந்துட்டோம் திருப்பி. இன்றைக்கி நியூவாக ட்ரை பண்ணலான்னு நினச்சோம். பட் பேக் டு அடா. மாதிரி ஹக்கா நூடுல்ஸ் பண்ணுறேன் நான். தரேன் இருங்க. Because it's spotted. Tandoori chicken. சாப்பிடுங்க. Hello everybody. Welcome to this video. நியூ ஏஷியனுக்கு வந்தாச்சு.
ஈஷு கடிச்சிட போதுரா, அவ்வளோ கிட்டக்க நிற்கிற. ஓகே, ஃப்ரோசன் பம்பானோஸ். யா, நல்லா நிறைய பீஸ் வரும். ஆமாம் டாடி. Oh, thank you. Two for $6. இன்னொன்று இது நல்லா இருக்கோ இல்லை நீயே பார்த்து, எனக்கு தெரியாது. அது காயா இருக்கு, கொஞ்சம் காயாக இருக்குது. பட் ஆனால் உடனே சாப்பிட்ணுன்னா இது 2 ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி ஷாப்பிங் தான் இல்லப்பா. சரி, என்னன்னா கிராப் 3.99 per LB அவ்வளோ கம்மியாக இருக்காது, கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ப்ளூ கிராப் அது எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் அது கிடைச்சதுன்னா வாங்கிடுவாங்க எல்லாரும். ஸோ கிராப் கிடைச்சது. இன்னொன்று இவங்க பாம்பனோ ஃபிஷ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபிஷ் வந்து நல்ல கம்மியாக கிடைச்சது. அட்லாண்டிக்ல கிடைக்கும்னு நினைக்கிறேன்ல, அட்லாண்டிக் சூப்பர் ஸ்டோர் அதில் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வாங்கியிருக்கோம். இன்னைக்கு இந்த ஃபிஷ் கொஞ்சம் வந்து செட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் காயுமே எல்லா காய்கறியுமே ஓரளவுக்கு கிடைச்சிச்சு. கீரையிலேருந்து வாழைப்பூ எல்லாமே வந்து இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்தப்போ வாழைத்தண்டு கூட வச்சுருந்தாங்க, நம்ம தான் வாங்கல. ஆக்சுவலாக இந்த டைம் வாழைத்தண்டு தான் எடுக்கலாம்னு நினச்சேன். நான் ஒரு ரெசிபி பார்த்து வச்சுருந்தேன், ட்ரையல் பார்க்கலாம். பட் ஆனால் மாம்பழம் கிடைச்சதுங்க. அது அநியாயத்துக்கு அப்படியே கிராஸ் பண்ணும்போது நம்ம ஊர் மாம்பழம் ஒரு ஃப்ளேவர், கடையில் அந்த ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி ஒரு மாம்பழம் கிடைச்சது. நான் அது வீட்டில் போய் அப்புறமா அடுத்த ஷார்ட்ஸ்ல இதுலயா போட்டு விடுறேன். செம்மையா. நான் ஏன்னா எங்க வீட்டுல வந்து ஆக்சுவலா எனக்கு தெரியும், எங்க வீட்டுல மாமரம் இருக்கு. அப்படியே பறிச்சு அதை வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க, அப்படியே சாப்பிடுவோம். எந்த கெமிக்கல் எதுவுமே இருக்காது. சோ பாக்குறதுக்கு அந்த மாம்பழம் மாதிரியே இருந்துச்சு. கெமிக்கல் இல்லையான்லாம் எங்களுக்கு தெரியல, பட் அதோட அந்த ஸ்மெல் வந்து அதை எங்களை டெம்ப்ட் பண்ணுச்சு. நம்ம ஊர் மாம்பழம் மாதிரியே ஃபீல் பண்ண வச்சுது. ஸோ மாம்பழம் வாங்கினோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் இங்கே வந்தால் நான் வாங்குற ஒரு பழம் மங்குஸ்டீன் என்னோட ஃபேவரட். ஸோ அதுவும் இந்த டைம் கிடச்சிச்சு, வாங்கியாச்சு. ஆனால் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $9 ஆகுது. பட் இது என்னோட ஃபேவரட். இந்த கடைக்கு வந்தால் மட்டும் இது வந்து வாங்குவோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள் நெக்ஸ்ட் 2 வீக்கு தேவையான வெஜிடபிள் வாங்கியாச்சு, ஃப்ரூட்ஸ் வாங்கியாச்சு, மீட் வாங்கியாச்சு, எல்லாமே முடிஞ்சது. ஸோ ஷாப்பிங் எவ்வளோ பாச்சு பில்லு? அரௌண்ட் ஐ திங்க் 79. இந்த கடையில் 80. அப்புறம் என்ன, அவ்வளோதான். இந்த கடையில் ஒரு கடை தான் எனக்கு நம்ம போனோம், 80. ஆமாம். ஸோ $80 வாங்கியாச்சு. ஒரு 40. மார்னிங் வந்து கொஞ்சம் அங்கே வாங்கினோம். நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ஷூ வாங்கினோன்னு. ஸோ அவ்வளவுதான். வேற எதுவும் வந்து அங்கே டெக்கத்லான்ல ஸ்பெஷலாக வந்து ஆஃபர் அப்படிலாம் எதுவும் போடல. அதனால தான் நான் உங்களுக்கு அது ஃபர்தராக எதுவும் காட்டல. அவ்வளோதாங்க. இன்னைய நாள் எப்படி போச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நான் ஸ்கூலோட வீடியோவும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுவும் பாருங்கள், எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்து எப்படி இருக்கும். இவனோட இந்த வருஷ கிளாஸ் ரூம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் இருக்குது. யூஸ்வலாக நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், 2 கிளாஸ் கம்பைன் பண்ணி தான் உட்கார வைக்கிறாங்கன்னு. லாஸ்ட் இயர் ஈஸ்வருமே அப்படி தான் இருந்தான். பட் இந்த கிளாஸ் வந்து கிரேட் 1 செப்பரேட்டாக வந்து உட்கார வச்சுருக்காங்க. அண்ட் அதுவும் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன், பாருங்கள். ஹாப்பி ஆயிஷு. ஸோ இன்றைக்கி நம்ம ஈஸ்வரோட ஸ்கூலை போய் சுற்றி பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் இயரும் வந்து போனப்போ உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பட் இப்போ வந்து அவர் கிரேட் 1 போயிட்டார். ஸோ அவர் சொல்லிகிட்ருக்காரு லாஸ்ட் இயர் என்னோடய கிளாஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து வேறு ஒரு கிளாஸ் ரூம் வந்து போயிட்டார்.
ஸோ அந்த கிளாஸ் ரூம் உள்ள போனதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மலாம் அந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போனதும் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பதிலாக வந்து ஆர்ட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களே வரைஞ்சி அவங்களுக்கு பிடிச்சது ஃபேமிலி அது எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து அவர் பண்ணியிருக்காரு செம்ம அழகாக. அண்ட் அவங்களுக்கு கொடுக்குற ஃபைல், மார்க்கர்ஸ் அண்ட் எரேசபிள் போர்டு இதெல்லாம் வந்து எடுத்து காமிச்சிட்டு இருந்தார். இது எல்லாமே அவங்க டெஸ்க்லேயே வந்து கீழே வச்சுக்கிற மாதிரி ஒரு செக்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஊரில் இருக்க மாதிரி பெஞ்சில் உட்கார்ற மாதிரி இல்லை, இது 4 பேர் சுற்றி உட்கார்ற மாதிரி இருக்குது இந்த டேபிள். அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்களோட ரீடிங் சப்ளைஸ். ஸோ ஸ்கூலில் படிக்கிறதுக்கு அண்ட் ஹோம் ஒர்க்காக வந்து பார்த்திங்கன்னா இதை படிக்க சொல்லி வீட்டிலலாம் கொடுத்து விடுவாங்க. லாஸ்ட் இயர் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அண்ட் இதுதான் அவங்களோட டைம் டேபிள். ஸோ என்ன பண்ணுறாங்க பாருங்கள், 11:30க்கே வந்து லஞ்சு. ஸோ இதான் அவங்களோட டைம் டேபிள். அண்ட் ப்ரொஜெக்டரில் சம்டைம்ஸ் வீடியோ மாதிரி போட்டும் வந்து சொல்லிக் கொடுப்பாங்களாம் கிளாஸஸை. அண்ட் இது வந்து அவங்க கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட பர்த்டேஸ் எல்லாம் வந்து அழகாக ஃபோட்டோ எடுத்து மாட்டி வச்சுருக்காங்க. அண்ட் கிளாஸ் ரூம் ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாமே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. அண்ட் அவுட்டோரில் ஒரு ஷூவுக்கு தனியாக வந்து ஒரு பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய கிளாஸ் போக போக பார்த்திங்கன்னா தனியாக வந்து கபோர்ட்ஸ் கொடுப்பாங்க. பட் இங்கே இவங்களுக்கு இன்டோர் ஷூ மட்டும்தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வெளில வந்து ஒரு சின்ன செக்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, பேஸ்கெட் மாதிரி. அதில் இன்டோர் ஷூ வந்து வச்சுருக்காரு. ஏன்னா ஸ்கூல் உள்ளே வந்ததுமே உள்ளார யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக இந்த இன்டோர் ஷூ தான். அண்ட் ஸ்கூல் உள்ளே என்டர் ஆனதுமே அவர் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேம் வந்து வச்சுருந்தாங்க, ஈஷோட பேரும் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த மியூசிக் ரூம் கடைசியாக வந்து இருந்துச்சு. அதையும் வந்து பார்த்தாச்சு. ட்ரம்ஸு, பியானோன்னு சொல்லி எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே வச்சுருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்ததும் ஒரு ஐஸ்கிரீம் சாண்ட்விச் எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நாங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஈஸ்வரை வந்து விளையாட விட்டுட்டு நாங்கள் நின்றுட்டுருந்தோம். ஸோ இந்த ஊரோட எலிமெண்ட்ரி ஸ்கூல் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்கூலும் வேரி ஆகும். இவரோட ஸ்கூல் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து ஒரு பிஸி டேவாக போச்சு. ஸோ அது எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்கூலும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Until then, it's bye from Israel. Tamil.